University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் சி வி சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். தொடர் தோல்வி ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு 2016க்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தலாகட்டும், இடைத்தேர்தலாகட்டும், உள்ளாட்சி தேர்தலாகட்டும் தொடர்ந்து தோல்வியை நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று வகித்துக் கொண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொடர் தோல்வி மட்டுமில்ல, ஒரு தோல்விக்கு அப்புறம் அந்த தோல்வியிலிருந்து ஒன்று வெற்றி வர வேண்டும், இல்ல அந்த தோல்வியை விட கொஞ்சம் கூடுதலாக நாம் இடங்களை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் தோல்வி ரொம்ப கடுமையாக கீழே சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இந்த இயக்கம் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அடிப்படை கொள்கை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கை தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஒழிக்கப்பட வேண்டும், தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கொள்கையை ஏற்று இந்த இயக்கத்தில் இணைந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள், உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். 33 ஆண்டு காலம் ஆட்சி கட்டளையில் அமர வைத்திருக்கிறார்கள் இந்த தொண்டர்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இந்த இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை ஏற்பட்ட போது தனியாளாக நின்று இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி மீண்டும் எம்ஜிஆருடைய ஆட்சியை நிறுவியவர் டாக்டர் அம்மா அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தோல்வி வரலாம், ஒரு இயக்கத்திலே வெற்றி தோல்வி என்பது சகஜம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தோல்வி பெறாதவர்களே இல்லை, தலைவர்களும் தோற்றிருக்கிறார்கள், இயக்கமும் தோற்றிருக்கிறது. ஏன் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1996 இன்றைக்கு ஏன் தோல்வியடைந்தது என்று கேட்டால், இன்றைக்கு இருக்கிற பொதுச் செயலாளர் சொல்கிறார், ஏன் அதிமுக தோற்கவில்லையா, 96 தோற்கவில்லையா, 2006 தோற்கவில்லையா? ஆமாம், அதிமுக தோற்றிருக்கிறது, தோற்றோம். ஆனால் தோற்ற இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டில உட்கார வைக்கிற தகுதியும் திறமையும் அந்த தலைவர்களுக்கு இருந்திருக்கிறது, புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு இருந்திருக்கிறது. இந்த இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து மிகப்பெரிய தோல்வி, இந்த அதிமுகவுடைய சரித்திரத்திலே மிகப்பெரிய தோல்வி 1996 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாண்புமிகு அம்மா அவர்களே தோல்வி அடைந்தார்கள். அம்மா மீது வழக்கு பதிவு செய்து அம்மா சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அன்றைக்கு இந்த இயக்கம் இருக்குமா இருக்காதா என்று ஒரு நிலைமை ஏற்பட்ட போது மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், ஒரு தலைவருக்கு என்ன பெருமை, ஒரு தலைவருக்கு என்ன தகுதி, வெற்றியில மட்டும் தன் வெற்றி பெற்றால் என்னால் தான் வெற்றி பெற்றது என்று சொல்கிற தலைவர் இல்லை. தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வியை ஏற்று, அந்த தோல்விக்கு நான் தான் காரணம், அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிற தலைவர் தான் உண்மையான தலைவர். தொண்டர்களை காட்டிவிட்டு, நிர்வாகிகளை காட்டிவிட்டு தான் தப்பித்துக் கொள்ள ஒருவர் தலைவர் இல்லை. வெற்றி பெற்றால் தன்னால் வெற்றி, தோல்வி அடைந்தால் நிர்வாகிகள் சரியாக பணியாற்றவில்லை என்று. ஆனால் அன்றைக்கு அம்மா சொன்னார்கள், இந்த இயக்கத்தின் இந்த தோல்வியை நான் என்னுடைய தோல்விக்கு நான் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி மீண்டும்
எம்ஜிஆர் ஆட்சியை விரைவிலே நிறுவேன் என்று சபதமேற்றார். சொன்னா போது 2 ஆண்டு காலம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இருக்குமா இருக்காதா என்று சொல்லிய காலகட்டத்திலே அம்மா மீது பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்யப்பட்ட போது, அம்மாவை சிறையில் அடைத்த போதும் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு ஒரு தனி மனிதனாக இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோடிக்கணக்கான தொண்டர்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நின்று அன்றைக்கு இந்த இயக்கத்தை 1998 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்த தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த வெற்றி எப்படி வந்தது? வெற்றி பெற்றால் ஆணவம், அகம்பாவம், தோல்வியடைந்தால் போய் பதுங்கிக் கொள்வது, இரண்டுமே இல்லை. ஒரு இயக்கம் தோல்வியடைந்து விட்டது, அது எப்படி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று ஈகோ, தன்னுடைய கௌரவம் பார்க்காமல் நான் தான் உயர்ந்தவன், என்னை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை, என்னை தேடிதான் எல்லாரும் வர வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இந்த இயக்கம் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அம்மாவுக்கு அன்னைக்கு என்ன செய்தார்கள்? 1998 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்தார்கள். அமைத்தது மட்டுமல்ல, எல்லா கூட்டணி தலைவர் வீட்டுக்கும் படியேறி சென்றார்கள். அம்மா கௌரவம் பார்க்கல. நான் முதலமைச்சராக இருந்தவர், இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலர் என்ற கௌரவம் பார்க்கவில்லை. கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் போனாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு போனாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவரை போய் நேரடியாக பார்த்தார்கள், வைகோவை நேரில் சென்று பார்த்தார்கள். குறுகிய மெத்தப்படிக்கட்டில் ஏறி, கம்யூனிஸ்ட் குறுகிய மெத்தப்படிக்கட்டில் ஏறி போய் பார்த்தாங்க. எந்த அசௌகரியம் பார்க்க ஒரே நோக்கம், அம்மாவுடைய நோக்கம் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், இரட்டைலை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அனைத்து தலைவர்கள் வீட்டுக்கும் தானே சென்று பார்த்து அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து அந்த தேர்தலில் வெற்றியை பெற்றுத்தந்த பெருமை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வீடு தேடி வந்த தலைவர்களே எனக்கு தேவையில்லை, நீங்கள் வேண்டாம், நீங்க 1/2% ஓட்டு, 1.5% ஓட்டு, 3% ஓட்டு வைத்திருக்கலாம், நமக்கு தேவையில்லை, நான் வெற்றி பெறுவேன், 210 தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி ஒரு ஏசி ரூம் அறையில உட்கார்ந்து கொண்டு வந்த தலைவர்கள் எல்லாம் விரட்டி அடைத்த தலைமையை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் அரவணைத்திருந்தால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமாகட்டும், கடைசி நேரத்தில் கூட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த போதும் நாங்களும் சென்று அவர்களுடன் கூட்டணி வைத்தால் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னபோது எங்களை எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிவிட்டு, எனக்கு தெரியும், உனக்கு என்னப்பா தம்பி தெரியும், உனக்கு எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் போங்கள், 200 தொகுதியில் நாம் வெற்றி பெறுகிறோம், நான் சர்வே எடுத்து விட்டேன் சொன்னாரே கோட்டம். இதுவரை அந்த சர்வே என்ன என்பதை எந்த நிர்வாகிகளுக்கும் காட்டதில்லை. எந்த மாவட்டம் என்ன சொன்ன ஒரு சர்வே எடுத்தால், இப்ப என்னுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் எடுக்கிறார். எதுக்காக சர்வே எடுக்கிறோம்? எங்கே பலமாக இருக்கிறோம், எங்கே பலவீனமாக இருக்கிறோம், எங்கே பணியாற்ற வேண்டும் என்பதற்காக எடுக்கிறோம். அப்ப அது எங்களிடம் பகிர்ந்தாதானே இந்த பகுதியிலே உங்களுக்கு பலமா இருக்கிறது, இந்த பகுதியில் பலவீனமாக இருக்குது, இதை போய் பாருங்கள் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அதை தாம் பாக்கெட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு யாரை வைத்து எடுத்தார்? இந்த இயக்கம் தொண்டர்களுடைய இயக்கம், தொண்டர்களால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், குடும்பத்தின் ஆதிக்கம் இல்லாத ஒரு இயக்கத்தை தான் நாங்கள் இதுவரை இந்த 50 ஆண்டு காலமாக பார்த்தோம். என்றைக்கு இவரை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தோமோ அன்றைக்கே இது ஒரு குடும்பத்தின் பிடியிலே சென்று விட்டது. இன்றைக்கு மாமன் என்கிறார், மச்சான் என்கிறார், பிள்ளை என்கிறார். யார் அவர்கள்?
இந்த இயக்கத்துக்கு உழைத்தார்களா, பாடுபட்டார்களா? முதலில் உங்களை பொதுச் செயலர் ஆக்குவதற்கு அவருடைய பங்கு என்ன? அவருடைய பங்கு என்ன? இன்னைக்கு நீங்கள் பொதுச் செயலராக உங்களை நாங்கள் உட்கார வைத்த பிறகுதான் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரிகிறதா? ஆனால் இப்படி இந்த இயக்கம் இன்று வரை இதுவரை இன்றைக்கு அவர் பேட்டி கொடுக்கின்ற போது கூட 47 தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், இதுவே மிகப்பெரிய வெற்றி என்று சொல்கிறார் என்றால் தமிழகத்துடைய மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா அவர்கள் இரண்டாவது முறையாக புரட்சித் தலைவர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு தொடர் வெற்றி. அந்த வெற்றியை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியலிலே எந்த தலைவரும் இதுவரை பெறவில்லை. தலைவருடைய மறைவிற்கு பிறகு யாரும் இரண்டாவது முறையாக வெற்றி பெறவில்லை. அந்த சாதனையை முறியடித்து 2016 மீண்டும் ஆண்ட இயக்கமே மீண்டும் வெற்றி பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை மாண்புமிகு அம்மா அவர்கள் சாதித்து நம்ம கிட்ட வெற்றி பெற்று ஆட்சியும் கட்சியும் கொடுத்துவிட்டு நிறைவாக நமக்கு வெற்றி பெற்று கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அதற்கு பிறகு இந்த இயக்கத்துடைய நிலைமை என்ன? UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.